இப்போ நம்ம மூன்றாவது செஷன் வந்திருக்கிறோம். அதாவது சபை என்பது என்ன, பரலோகத்தினுடைய முன்மாதிரி என்பதை சொல்லி கொடுத்து பார்த்தோம். பூலோகத்தில் எப்படி பரலோகத்தை பார்க்க முடியும்னா அது சபை தான் ஒரு முன்மாதிரி. சபை தான் தேவனுடைய பரலோகத்தினுடைய முன்மாதிரியாக இங்கே இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. ரெண்டாவதா என்ன பார்த்தோம், சபை என்பது தேவனால் கட்டப்பட்டு வருவது மாத்திரல்ல, அதனுடைய அடையாளமும் அது எதற்காக இங்க பூமியில இருக்கிறது என்பதை குறித்து தேவன் நான் என் சபையை கட்டுவேன், இது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என்று சொல்லக்கூடியதாக தேவனுக்கு சொந்தமான தேவன் தம்முடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். அதுதான் இங்க ஒரு அடையாளம். இது தேவன் இருக்கக்கூடியது. நம்ம சபையில இருக்கிற ஒவ்வொருத்தருமே கிறிஸ்துவை உடையவர்கள், நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை பின்பற்றவங்க. அதனால நம்ம ஏற்றத்தாழ்வு இல்லாம நம்ம ஒருத்தரை மதிக்கக்கூடியவர்களாய் மனத்தாழ்மையிலும் நம்ம ஒருத்தரை போற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்ம ஒருத்தர் மேல் ஒருத்தர் காட்டக்கூடிய அன்பின் மூலமாய் இதுதான் பரலோகம் என்று சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கை இந்த சபையின் மூலமா இருக்க வேண்டும் என்பதை ரெண்டாவதுல பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போயிருந்தா மூன்றாவது, இது பரலோகம் இங்க இருக்குது சபையில. இந்த சபையினுடைய அடையாளம் தேவனுடைய அன்பு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆலோசனை, தேவனால் இழைக்கப்பட்ட மக்கள். இது எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமா இருக்கணும். சபை பரிசுத்தமாக, பியூரிபிகேஷன் என்று சொல்லக்கூடியதான ஒரு பரிசுத்த மனவாட்டியாக இருக்க வேண்டும். திருச்சபையில என்ன பாவத்துக்கு ஒரு காரியம் நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா சபையில நீங்க பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லும் போது, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம 3 வகையான ராஜ்யங்களை பார்க்கிறோம். இப்ப பூமியில நம்ம ஆவிக்குரிய முறையில ராஜ்யத்தில் இருக்கிறோம். அதற்கு பின்பாக 1000 வருட அரசாட்சி என்று சொல்லும் போது, எருசலேம்ல கர்த்தருடைய 2ஆம் வருகையில அவரோட கூட இருந்து 1000 வருடம் நாம் அரசாளக்கூடிய மக்களாய் இருக்க போகிறோம். அதற்கு பின்பாக நித்திய ராஜ்யம் என்று சொல்லக்கூடியதுல தேவனோட என்றென்றைக்கு இருக்க போகிறோம். ஆனா இதற்கு முன்னோடியாக சபையின் மூலமாய் தேவன் இங்கு ஆளுகை செய்யக்கூடியதாக, இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேயருக்கு எழுதினதை பார்த்தோம், தீமோத்தேயுக்கு எழுதினதை பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எங்க உன் பொக்கிஷம் இருக்கோ அங்கதான் நீ உன்னுடைய இருதயம் இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப நம்ம சபையில உள்ள ஒவ்வொருத்தருடைய நோக்கமும் எதுவா இருக்கணும், என்னுடைய பரலோக வாழ்க்கையை குறித்தது, நான் பரலோகத்தை குறித்து வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். ஏன்னா நம்ம கொலோசியர்ல பார்த்தோம் எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் சொல்லும் போது, நம்ம அந்தகாரத்தில் இருந்த மக்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளா நம்மளை கொண்டு இருளின் அதிகாரத்தில் இருந்த மக்களை நம்மளை விடுதலை பண்ணி அவருடைய அதிகாரத்திற்கு கீழே கொண்டு வந்தாரு. அப்ப நம்ம எல்லாரும் நம்ம இருளில் இருந்து மீட்கப்பட்ட மக்களா, வெளிச்சத்தின் பிள்ளைகளா, தேவனுடைய புத்திரர்களா நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். அப்ப இங்க இந்த பரலோக ராஜ்யம் இங்கு ஆளுகை செய்யப்படுவதற்கு நம்ம மூலம்தான் ஆளுகை செய்யப்படும். இதற்கு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 23வது வசனம். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பின்பு அவருடைய வருகையில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப என்னன்னா, முதலாவது கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்படுவார். பின்பாக நாம் எல்லோரும் ஒவ்வொருத்தராக நம்மளுடைய வரிசையின்படி நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். அப்ப என்னன்னா, இந்த பரலோக ராஜ்யம் பூமியில சபை மூலமா கட்டப்படுகிறது. அப்ப என்னன்னா, இந்த சபை என்பது யார, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர்தான் தேவர்களுக்கு தேவன், அவர்தான் ஆளுகை செய்ய போறார். அவருடைய வருகையை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரைத்தான் நம்மளுடைய சபைக்கு தலைவராக கிறிஸ்து வைத்திருக்கு. கிறிஸ்துவ தலைவரா பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறாரு. அவர் அதனாலதான் இந்த சபை என்பது மனிதர்களால் உருவானது அல்ல. நீங்க ஒரு நிமிஷம் சபையினுடைய சரித்திரத்தை அப்படி பின்னோக்கி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும், இந்த சபை மனுஷனால இல்லை. என்றைக்கோ மனுஷனால கட்டப்படுகிற காரியமா இருந்தா என்றைக்கோ அழிந்து போயிருக்கும். எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ ராஜாங்கம், எத்தனையோ ஆட்சியாளர்கள் இதை ஒன்றுமில்லாமல் பண்ணணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. எப்பெல்லாம் சபைக்கு வெளியே இருந்து எப்பெல்லாம் அழுத்தம் வந்துச்சோ, நீங்க பாத்தீங்கன்னா சபை பெருகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஹிட்லர்ல இருந்து நீங்க யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படியாவது இதை அழித்து விட வேண்டும் என்று ஆரம்பிச்சவங்க
யாருமே இன்னைக்கு அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க, ஆனா இன்றைக்கும் சபை இருந்து கொண்டு இருக்கிறது, சபை வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல எந்த விதமான மாறுபாடான காரியமும் கிடையாது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இது ஒரு மனுஷனால இல்ல ஒரு காரியத்தை ஏதோ ஒரு காரியத்தினால, இல்ல ஏதோ ஒரு ஆட்சியாளர்கள், இல்ல ஏதோ ஒரு அமைப்பின் மூலமா, இல்ல ஏதோ ஒரு காரியத்தினால, இல்ல ஒரு சமுதாயத்தினால, இல்ல ஏதோ ஒரு கலாச்சாரத்தின் மூலமாய் வந்த ஒரு அமைப்பே கிடையாது. இது என்னன்னா, சபை என்பது கர்த்தரால் கட்டப்படுகிறது. இது பரலோகத்தின் முன்மாதிரியாக பூமியில வைக்கப்பட்டிருக்குது. அதனால தேவன் இதை கட்டுகிறார். நம்ம 1 தீமோத்தேயு 3:15 பார்த்தோம். என்ன? அது சத்தியத்திற்கு தூணாயும் ஆதாரமுமாய் இருக்கிறது. A pillar and a ground of truth. தேவனுடைய சத்தியத்திற்கு இதுதான் தூணு, இதுதான் அதனுடைய ஆதாரம் என்று சொல்லக்கூடியதா சபை இந்த பூமியில இருக்கிறதுனால, இந்த சபையை கர்த்தர் கட்டுகிறார். கர்த்தருடைய திட்டம், அவருடைய ராஜ்யம். அதனால எந்த மனுஷனாலையும் யாராலையும் ஒண்ணுமே செய்யவே முடியாது. நீங்க 119வது சங்கீதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சபையை குறித்து, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து அவ்வளவு அழகா, தெளிவா, நேர்த்தியா அவ்வளவு எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட இந்த சபையில என்ன, நம்ம ஒரு பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சபை பரிசுத்தமாக வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, மத்தேயு 16வது அதிகாரத்துல 18வது வசனம் சொன்னாரு, நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. சரியா? அது முதலாவது எந்த வெளிப்பாட்டுல சொன்னாரு? பேதுரு சொன்னாரு, நீர்தான் மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னாரு. இந்த வெளிப்பாட்டின் மேல நான் என்னுடைய சபையை கட்டுவேன், இது பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படிங்கிற காரியத்தை சொன்னது. அது முதல் முறை சபையை பத்தி பேசுறாரு. அதற்கு பின்பாக இயேசு கிறிஸ்து சபையை பற்றி பேசின இன்னொரு காரியம் மத்தேயு 18வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து சபையை குறித்து 2 முறை தான் பேசினார். ஹலோ, சபையை குறித்து 2 முறை தான் பேசினாரு. முதல்ல நான் என் சபையை கட்டுவேன்னு சொன்னாரு. 2வது அந்த சபை எப்படி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் தான் சொன்னார். வேற எந்த காரியம் சொல்லி கொடுக்கல. சபைக்கு சொன்ன காரியம், சபை கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை ஒன்று, சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டினன்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியம் உண்டு. பிரதான கட்டளை என்ன? சகல தேசங்களுக்கு போய் நான் சொன்னவையெல்லாம் சொல்லி கொடுத்து அவர்களை சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கிறது பிரதான கட்டளை. சபை கொடுக்கப்பட்ட ஆர்டினன்ஸ் என்ன? நாம ராப்போஜன பந்தியில கலந்து கொண்டு அவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் வண்ணமாக நம்ம அதை செய்யணும்னு சொல்லப்பட்ட காரியம். ஆனா 2 காரியம் சபைக்கு சொன்னது என்னன்னா, நான் என் சபையை கட்டுவேன், 2வது நான் கட்டுற சபையில ஒரு ஒழுக்கமும் பரிசுத்தமும் இருக்கணும். சர்ச் டிசிப்ளின் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கேள்விப்படாத ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா இப்ப எப்படி ஆயிடுச்சு, சபை என்பது ஒரு கன்சியூமர் மென்டாலிட்டி மாதிரி. என்ன, எனக்கு பிடிக்கலையா நான் சர்ச்சை மாத்திடுவேன், எனக்கு நான் சொல்றது நான் செய்யறத நீங்க தப்புன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க உங்க சர்ச்சை நடத்துங்க, நான் வேற சர்ச்சுக்கு போறேன், நான் செய்யறது சரின்னு சொல்ற இடத்துக்கு நான் போறேன், அவ்வளவுதான். இப்ப அப்படித்தான் மாறிடுச்சு. அப்படி இல்லை. ஏன்னா வேத வசனத்தை நல்லா தெளிவா ஆராய்ந்து பாருங்க. 2 முறை தான் கர்த்தர் சபையை பத்தி பேசினாரு. நான் என் சபையை கட்டுவேன், அடுத்து அந்த சபையில எப்படி ஒழுக்கமாக, எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அதாவது என்ன, முதலாவது சபையில சகோதரர்களுக்குள்ள வித்தியாசம் வரும், வேறுபாடுகள் வரும். நீங்க உடனே நாங்கெல்லாம் பரலோக வாழ்க்கை வாழ்றோம், நம்ம எல்லாம் கர்த்தரால அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும், நம்ம என்ன ஆவியில பூரணம் வந்தாலும் இன்னும் மாம்சத்துல இருக்கிறதுனால நமக்கு மாம்ச பிரகாரமான போராட்டங்கள் நிறைய உண்டு. நமக்குள்ள வேற வேற கருத்துகள் வரக்கூடிய உண்டு, நமக்குள்ள வேறு பல காரியங்கள் வரக்கூடிய உண்டு. ஆனா உங்களுக்கு எதிராக ஒரு சகோதரன் குற்றம் செய்தால் நீங்க என்ன பண்ணணும், அந்த சகோதரன் போய் நேரடியாக நீங்க பேசணும். முதல்ல மீடியேட்டர் போகணும்னு அவசியம் இல்லை, பாஸ்டர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை, உங்க மூப்பர்கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை.
ஒருத்தர் உங்களுக்கு எதிராக ஒரு குற்றம் பண்ணார்னா முதல்ல நீங்க அவர்கிட்ட போய் நேரா சொல்லணும். அவன் உனக்கு செவி கொடுத்தான். அவர் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி நீ அவன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். இப்ப அவர் சொல்லும் போது அதை கேட்டு அவர் சரி, ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க அவரை ஆதாயப்படுத்தி கொண்டீங்க. இல்லைன்னா அவர் கேட்கலைன்னா 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே 2-3 சாட்சியோட வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி சங்கதி எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. இரண்டொருவனை உன்னோடனே கூட்டிக் கொண்டு போ. இது உபாகமம் 18வது அதிகாரத்தில் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, எந்த ஒரு குற்றமா இருந்தாலும் 2 அல்லது 3 சாட்சிகளோட நீ ஒருத்தருடைய சொல்றதை மட்டும் நீ கேட்காத, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றதை நீ கேட்காத, மாறாக நீ என்ன பண்ணு, 2 அல்லது 3 சாட்சிகளை கூப்பிட்டு விசாரிச்சு அதற்கேற்றாற் போலதான் நீ தீர்ப்பு செய்யணும்னு. இப்ப என்ன சொல்றாரு, ஒரு சகோதரன் உங்களுக்கு எதிராக, ஒரு சகோதரன் சகோதரிக்கு எதிராக, சகோதரன் சகோதரிக்கு எதிராக பண்ணிட்டாங்கன்னா நீங்க நேரா போய் சொல்லுங்க. அப்படி இல்லையா 2 அல்லது 3 பேரை கூப்பிட்டுட்டு போய் இந்த மாதிரி இது நடந்துச்சு, இதுதான் எனக்கு இவருக்கும் உள்ள ஒரு வேறுபாடு, இதை எனக்கு சரி பண்ணி கொடுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காரியமா நீ அவர்கிட்ட போய் சொல்லுங்க. அந்த 2-3 சாட்சி உங்களோட வருவாங்க. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. அப்ப என்ன பண்ணணும், சபையில இருக்க எல்லார்ட்டையும் சொல்லணும். எப்படி சர்ச் டிசிப்ளின் இதுதான். ஒருத்தர் சொல்லி கேட்கலன்னா சபையில இருக்க எல்லார்ட்டையும் சொல்லணும், இந்த மாதிரி இந்த சகோதரன் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் இருக்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறாருன்னு சொன்ன உடனே சபையில இருக்கிற எல்லாரும் அந்த சகோதரன்ட்ட சகோதரிட்ட போய் நீ இப்படி செய்யாதப்பா, இது கர்த்தருடைய சபை, நீ கர்த்தருடைய அங்கமா இருக்க, இப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த சகோதரனையோ சகோதரியோ கேட்டு அவனை நீங்க ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தக்கூடிய காரியமா இருக்கணும். அப்படியும் எல்லாருக்கும் கேட்கலன்னா என்ன செய்யணும், சபைக்கும் செவி கொடாதிருப்பானாயில் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும், யாரு, ஆண்டவரை அறியாதவனை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. ஆயக்காரனை போல இருப்பானாக. உடனே அவன் சபையை துரத்துறது இல்லை. என்ன, அவனை எப்படி ஒரு பாவிய, ஒரு ஆயக்காரனை, மக்கள் வெறுக்கிற ஒரு ஆயக்காரன் நீங்க எப்படி தேவ அன்புனால நீ மனம் திரும்புன்னு சொல்லுவீங்களோ அதை போல நீங்க நடத்துங்க. அவனோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதுதான். ஏன்னா சபையில ஒரு ஐக்கியம் என்பது ஒன்று வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் என்பது வேறு, ஃபெல்லோஷிப் என்பது வேறு. ஏன்னா யூத கலாச்சாரத்துல எப்படின்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்ததுன்னா அவங்க எல்லாருமே ஒன்றாக கூடி அவங்களுக்குள்ளதான் எல்லாமே செய்வாங்க. அவங்க வேற புறஜாதியார்களுடைய எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன் அவங்க அந்த பண்டைய நாட்கள், இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும், பண்டைய நாட்கள்ல ஒருத்தர் வீட்டுக்கு அவங்க சாப்பிட போக மாட்டாங்க. ஏன் தெரியுமா, சாப்பாடுங்கிறது அவங்க இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயம், அதற்கு பின்பாக வெகுவாக ஒரு காரியம். இப்பவும் நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப அவங்க ஒரு யூதன் இன்னொரு யூதர் வீட்டுக்கு சாப்பிட போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா பிள்ளைங்க, இவங்களோட பிள்ளைங்க அவங்களோட பிள்ளைங்களோட பேசும், அவங்க பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடும், அவங்க பிள்ளைகளோட பழகும். ஏன்னா அவங்க சாப்பாட்டுக்கு போனா நம்மள மாதிரி போயிட்டு 15 நிமிஷத்துல சாப்பிட்டோம் போயிட்டு வரோம், பை அன்புள்ள ஏசாமி ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு வர்ற அந்த ஜபம் கிடையாது. அவங்க என்ன, ஒரு மீல் சாப்பிட்டாங்கன்னா 3 மணி நேரம் இல்ல ஒரு 4 மணி நேரம் சாப்பிடுவாங்க. எவ்வளவு, 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும் சாப்பிட போனா. அப்ப நீ என்ன ஆகும்னா அவர்கள் ஒருவருக்குள்ள ஒருவர் ரொம்ப ஐக்கியமாயிருவாங்க. நீங்க 15 நிமிஷம் போனீங்கன்னா இல்ல 20 நிமிஷம் ஒரு வீட்டுல சாப்பிட போனீங்கன்னா நீங்க வெட்டியா எதுவும் பேச மாட்டீங்க. அதே இது இன்னொருத்தங்க வீட்டுல 2 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா என்ன பேசுவீங்க, எல்லா கதையும் தெரியும், எல்லா கதையும் தெரியும். அது வார வாரம் 2 மணி நேரம் கூடி உட்காந்து பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், எல்லாமே தெரிஞ்சிடும், மொத்த கதையும் தெரியும், மொத்தம் உங்க குடும்பத்தை அவங்க நடத்த முடியும். ஆமா, எல்லாமே தெரியுறீங்க, பல நமக்கு அது வச்சுக்கவும் முடியாது. என்ன என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னா போதும், அவ்வளவுதான். ஐயோ நீங்களாவது கேட்டீங்களே, எங்க வீட்லயும் தான் ஒருத்தர் இருக்காரு, சகோதரர் 2 பேரும் சேர்ந்தா அவ்வளவுதான், என்ன புலம்பிடுவாங்க. என்ன வாழ்க்கைனே, நீங்க வேற கேட்காதீங்க,
அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா அவர்கள் அந்த மாதிரி செய்யறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க வந்து யூதன் அல்லாதவனோடு போய் சாப்பிட மாட்டாங்க. அதனால இங்க சொல்லும் போது என்ன சொல்றாரு, நீ அவனை வந்து புறஜாதியான போல வச்சுக்கோ, நீ அவன் கூட ஐக்கியத்துல இருக்காத. நீ நட்பு வச்சுக்கிறது வேற, ஐக்கியத்துல இருக்கிறது. யார் வீட்டுக்கு நம்ம சாப்பிட போறோம், தமிழ்ல இந்த நிறைய இடங்கள்ல பல இது படுத்துவாங்க. நான் அந்த உங்க வீட்டுல கை நினைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதற்கு பின்னாடி உள்ள அர்த்தம் இதுதான். ஏன்னா நான் உன் வீட்டுல வந்து சாப்பிட உட்காந்தா என் பிள்ளைங்க உன் பிள்ளைங்களோட பழகும், உன் பிள்ளையினுடைய கெட்ட பழக்கம் என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. நீங்க விட்டு பாருங்க உங்க பிள்ளைய, ஒரு ஒழுங்கீனமான வீட்டுல உள்ள ஒரு 2 பிள்ளைய கொண்டு போய் நீங்க விட்டு பாருங்க, உங்க பிள்ளை அடுத்த தடவை வந்து தப்பான வார்த்தை பேசும். எங்கடா கத்துக்கிட்ட? அவங்கதான் இன்னும் அவங்க வீட்டுல அந்த பையன் அப்படித்தான் பேசுறான். ஒரு 2 பேர் ஒரு இன்னொருத்தவங்க வீட்டுக்கு கொண்டு விடுறீங்க, அந்த 2 பிள்ளைங்க எப்பயுமே சண்டை போட்டுட்டு இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைங்களை கூட்டு போங்க, வீட்டுக்கு வந்த அப்புறம் உங்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சண்டை போடும். ஏன்னா அவங்க 2 பேரை பார்த்துட்டு வந்தாங்கல்ல. அப்ப நம்ம யாரு கூட உட்கார்ந்து ஐக்கியத்துல இருக்க ரொம்ப முக்கியம். அப்ப இங்க சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ சபையில இருக்கும்போது அப்படி ஒருமித்த கருத்துல ஒருமித்த காரியத்துல இல்லைன்னா நீ அந்த வீட்டுல போகாத, அவங்களோட ஐக்கியத்துல இருக்காத அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு கேள்வி கேட்கிறார். 21 வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இப்ப பேதுரு வந்து என்ன கேட்கிறாரு, கொஞ்சம் ரொம்ப ஜெனரஸ் நினைக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல யூத ரபிகள் வந்து என்ன சொன்னாங்க, நாங்க வந்து கர்த்தர் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் சொல்லி இருக்கிறாரு, அதனால நீ வந்து என்ன ஒருத்த வந்து 3 தடவை மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிரு அப்படின்னு அந்த காலத்துல யூத ரபிகள் போதகர்கள் சொல்லி கொடுத்த என்னன்னா 3 தடவை மன்னிக்கலாம். எப்படி 3 தடவை மன்னிக்கலாம்? அப்ப என்னன்னா இவன் எப்படி வச்சிருப்பான், 1 2 இன்னும் 1 மட்டும் வந்துடட்டும், அதுக்கப்புறம் இதோட முடிச்சுது சாவாசம். அது வெயிட் பண்ணிட்டே இருப்போம், எப்படா 3 ஆச்சுலாம். 3 முடிஞ்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? அதாவது அவனுடைய நோக்கமே என்னவா இருக்கும், எப்ப கத்திரி போடுறது, எப்படி போடுறது, அதனால உட்கார்ந்து எண்ணிக்கிட்டே இருப்பான். பேதுரு என்ன சொல்றாரு, 3 இல்ல ஆண்டவரே, நான் கொஞ்சம் உங்ககிட்ட வந்துட்டேன், உங்க கூட இருக்கேன், நீங்க கிருபையான ஆளு, நமக்கு கொஞ்சம் பிரசங்கம் எல்லாம் கேட்டுட்டோம், அதனால நம்ம ஒரு 7 மாத்துவோம். எப்படி 3ல இருந்து கொஞ்சம் உயரமா போடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு நீ நல்லா வேண்டாம், நீ யூத ரபாய்களே 3 தான் சொல்றாங்க, நீ 7 சொல்றடா பேதுரு. ஐயோ சீமான் பேதுருவே, நீ பயங்கரமான சொல்லுவாருன்னு சொல்லி 7ன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு மறுமொழி என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 7 தரம் என்ன, ஒரு நாளைக்கு 490 தடவை. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்கன்னு, உங்க வீட்லயோ இல்ல உங்க கூட இருக்கிறவங்களோ ஒரு நாளைக்கு 490 தடவை வந்து உங்கள்கிட்ட மன்னிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னா யாரு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியும்? அதாவது என்னன்னா கணக்குல இல்லப்பா, எப்ப மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சிரு, எப்ப மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சிரு. நீங்க வீட்டுல எடுத்து வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் 20 அந்த அதுல வந்து 35வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஒரு இதை ஓமானம் சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி ஒருத்தனோட கடனை 50 ரூபா கடனை மன்னிக்க முடியல, ஆனா அவனுக்கு வந்து கணக்கில் அடங்காத ஒரு கடனை மன்னிச்சாரு என்று சொல்லக்கூடியதா. அப்ப என்னன்னா நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இதை கையாளணும். ஏன்னா நீங்க யாரு வீட்டுக்கு, நீங்க யாரு கூட ஐக்கியத்துல இருக்கிறீங்க, யாரு கூடத்துல அன்புல இருக்கிறீங்க, இதை சரியா புரிஞ்சு கொள்ளலைன்னா உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போயிடும். சபை சீர்திருத்தத்துல வராது, சபை சீர்திருத்தத்துல வராது. சர்ச் டிசிப்ளின் இஸ் அ மஸ்ட். நம்ம இன்னைக்கு அது கடைபிடிக்கிறது இல்லை. பெரும்பாலான சபைகள்ல என்ன, நீ வந்தையோ வரலையோ காணிக்க வந்தா போதுங்கிற அளவுல இருக்கிறாங்க. பெருவாரியான சபைகள்ல கவலையே படுறதில்லை. ஒரு சில சபைகள்ல கட்டுப்பாடுங்கிறதுல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கொண்டு போயிடுறாங்க. எப்படி, நம்ம சர்ச்சில் உள்ள தவிர்த்து வேற யாரு கூட நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணேன்னா உன்னை தள்ளி வச்சிருவோம். நம்ம சர்ச்சில் ஒரு சகோதரன் இருக்கார், அவர் கல்யாணம் பண்ணாரு, அவங்க வேற சபையில் உள்ள மக்கள் அவங்க உடனே சொல்லிட்டாங்க, நம்ம சகோதரன் வந்து வழி விலகி போயிட்டான், அவனு மனம் திரும்புறதுக்காக ஜெபம் பண்ணுவான்னு. அந்த சிஸ்டர் இன்னைக்கு சொல்லுவாங்க கிண்டலா,
அட பாவிகளா, என்னையும் வழி விலகி போயிட்டேன்னு சொல்றீங்க, நான் வேத வசனத்தின் அடிப்படையில் நான் வாழ்றேன் அப்படின்னு. அப்ப என்னன்னா, நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் போகக்கூடாது. வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம சரியான முறையில் வாழ கற்றுக்கொள்ளணும். அப்ப நம்ம யாரு கூட ஐக்கியத்தில் இருக்கோம், யாரு கூட நட்புல இருக்கோம். நம்முடைய நட்பு வட்டாரம் என்பது நாம் அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்காக. ஐக்கியத்தில் இருக்கிறது ரெண்டு பேரும், நம்ம அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண, அவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. அதனாலதான் நீங்க எல்லார் வீட்டுக்கும் சாப்பிட கூப்பிட்டா போறது, எல்லாரும் பார்த்து கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். ஏன்னா ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். எல்லாரையும் வான்னு சாப்பிட கூப்பிடுறதும் சரியான காரியம் கிடையாது. எல்லாரும் வீட்டுக்கும் சாப்பிட போறதும் சரியான காரியம் கிடையாது. அதை சரியான முறையில், ஏன்னா நீங்க இப்போ நம்மதிலே இப்போ ஒரு சில நேரத்தில் சனிக்கிழமை சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா நீங்க நம்மதிலே யோசிச்சு பாருங்க, நம்மளோட செட்டிங்ல யோசிச்சு பாருங்க. நீங்க போனீங்கன்னா உட்காந்து பேச ஆரம்பிச்சீங்கன்னா பிள்ளைங்களாம் எங்கன்றாங்க, மேல போயிடுறாங்க. கரெக்ட், சும்மா தைரியமா சொல்லுங்க. கரெக்ட், மேல போயிடுறாங்க. மேல போய் விளையாடுறாங்க. என்ன விளையாடுறாங்க, என்ன பேசுறாங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதுல யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க தெரியுமா? தெரியாது. ஏன்னா ஒரு தேவனுக்கென்று வாழுகிற பிள்ளைகளும் தேவனுடைய தாக்கத்துல வாழ்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க சொல்லி கொடுக்குற அவங்களுடைய பேச்சு முறை எல்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு அவங்க அப்பாட்ட கேட்டான். நம்ம சர்ச்சில் இருந்த பையன் ஸ்கூல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கேட்டான் அவங்க அப்பாட்ட, அப்பா எனக்கு ஸ்டெப் டாடி வேணும் அப்படின்னு. எனக்கு ஸ்டெப் ஃபாதர் வேணும், எனக்கு மட்டும் ஸ்டெப் ஃபாதர் இல்ல, எனக்கு ஸ்டெப் ஃபாதர் வேணும் அப்படின்னு கேட்டான். அப்புறம் பாவி பையனே, அவர் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நீ என்னடா என்னைய போட்டு தள்ளிடுவோல. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க. அதனாலதான் சபை ஒழுக்கம் என்பது மிகவும் அவசியம். நம்ம எப்படி ஒரு ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா. இப்ப நீங்க அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அனனியா சஃபீரால் கதை. அதாவது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல சபை ஆரம்பிக்கப்படுகிறது. பெந்தெகோஸ்தே நாள்ல உடனே சபை பல்கி பெருகுது. அன்னைக்கு ஒரு 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. உடனே அவங்க அடுத்த வாரமே அவங்க தேவாலயத்துக்கு போறாங்க. அங்க ஒரு முடவன் இருக்கிறான், 38 வருஷமா நடக்க முடியாதவன். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் அவங்கள குணப்படுத்திடுறாங்க. 3வது 4வது அதிகாரம் அவங்க அங்க துன்புறுத்தப்படுறாங்க. அடுத்து 5வது அதிகாரத்தில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, சபை ஆரம்பிச்ச உடனே நடக்கக்கூடிய காரியம். அதாவது கர்த்தர் சொன்னார் இல்லையா, சபையில ஒழுக்கம் இருக்கணும், அதை சரியான முறையில கடைபிடிக்கணும்னு சொன்னதும் நடக்கக்கூடிய சபையில நடக்கக்கூடிய முதலாவது காரியம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, எப்பவுமே வேத வசனத்துல முதலாவது கர்த்தர் சொல்லுகிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கும். ஏன்னா அது அவரோட ஸ்டாண்டர்ட், இதுதான் என்னுடைய ஸ்டாண்டர்ட், இதுக்கேத்த மாதிரி நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்லுவதற்காக தான் அதை செய்யறாரு. முதல்ல நடக்கக்கூடிய காரியம் என்னன்னா, நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எல்லாரும் தங்களுக்கு உண்டான பொருள்கள் எல்லாம் வித்து கொண்டு சபையில கொடுத்துட்டு சபையில உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல நம்ம இப்ப இன்கம் டாக்ஸை ஏமாத்தி, HMRCயை ஏமாத்தி நீங்க காசு வச்சிருந்தீங்கன்னா, நீங்க அவங்கள பத்தி போன் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா, அவங்க எவ்வளவு பணம் சீஸ் பண்றாங்களோ அதுல இருந்து 10% உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ரோமாபுரி பேரரசு அந்த காலகட்டத்தில் இவன் கிறிஸ்துவ பின்பற்றான் அப்படின்னு சொல்லி ரோமாபுரி அரசாங்கத்துக்கு சொல்லி கொடுத்தா உங்க சொத்தை எடுத்துருவாங்க. அதுல இருந்து உங்க சொத்துல இருந்து 10% அவனுக்கு கிடைச்சிரும். அதனால என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவை பின்பற்றவங்க அவங்க சொத்தெல்லாம் வித்து கொண்டு சர்ச்சில் கொடுத்துட்டு சபையில இருந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா சொத்து எல்லாமே ஒண்ணுமில்லாம போயிடும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்வோம்னு சொல்லி சபையில கொடுத்து சாப்பிட்டாங்க. சரியா? இன்னைக்கு சிலர் இதை கொடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க, அது ஞானம் இல்லாம சொல்லுவாங்க, எல்லாத்தையும் வித்து கொண்டு சர்ச்சில் கொடு, அவர் வாங்கி அவர் வீடு கட்டிடுவாங்க. அதுக்கு இல்ல, ஏன்னா அவங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்காக அதை சொன்னாங்க. இப்போ இங்க ஒரு கப்புள் பண்றாங்க, அனனியா அண்ட் சஃபீரால். 3வது வசனம் பாருங்க. பேதுரு அவனை நோக்கி, ஏன்னா அவங்க இந்த பொருள், இந்த வீடை வித்து அந்த சொத்தை எடுத்துட்டு அதுல ஒரு பங்கை தங்களுக்கு ஒதுக்கி வைத்து விட்டு அவங்க கொண்டு கொஞ்சத்தை மட்டும் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க பாருங்க எந்த மாதிரியான ஒரு கால நிலைமையில
கட்டாயத்துல அவங்க பண்றாங்க. ஆனா அதுல வந்து கொஞ்சத்தை ஒதுக்கி வச்சுட்டு என்ன செய்யறாங்க, பேதுருட்ட வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதாவது இந்த மொத்தவதும் உன்கிட்ட தான் இருந்துச்சு, உன்னை யாரு வீயின்னு சொல்லல, நீயாதான் வித்து கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்ன. எல்லாருக்கும் முன்னாடி என் சொத்தை பூரா நான் வித்து கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு, ஆனா நீ என்ன பண்ற, அதுல ஒரு பங்கை எடுத்து வச்சுட்டு ஒரு பங்கை மட்டும் கொண்டு வந்து கொடுத்து நீ என்ன பண்ற, பொய் சொல்ற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாருங்க. அப்ப உடனே என்ன பண்றாரு, 5வது வசனம் பாருங்க. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். எப்படி பொய் சொன்னா செத்து போனான். நீங்க நல்லா யோசிங்களேன், கிறிஸ்துவனுடைய சபையில முதலாவது வரக்கூடிய ஒரு பாவம், நீங்க நினைக்கிற மாதிரி விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை அதெல்லாம் இல்ல. ஒயிட் லை, பொய்யிலே முழுமையான பொய் இல்ல. நம்ம சொல்ற மாதிரி என்ன ஹார்ம்லெஸ் லை சொல்லுவாங்கல்ல, ஒரு ஒரு சின்ன அது அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ற ஒரு பொய், டைரக்ட் பொய் கூட ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொய் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பொய். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, ரொம்ப சீரியஸா எடுத்து என்னுடைய திருச்சபையில எந்த ஒரு பரிசுத்த குலைச்சலும் வரக்கூடாது, எந்த ஒரு பரிசுத்தலும் குலைச்சலும் வரக்கூடாதுன்னு முதலா அங்க சபையில ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். தேங்க் காட், அது ஒரு இதை கொடுத்துட்டு நீங்க இப்படி வாழுங்கன்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா இன்னைக்கு பிரசங்கிக்கிற நானும் கேட்கிற நீங்களும் நேரடியாக என்றோ பரலோகம் சென்று இருப்போம் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்படி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம போய் ஒன்றும் வரக்கூடாது நம்ம வாயிலிருந்து. ஞானமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும், பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப அவங்க ஒய்ஃப் வர்றாங்க, 10வது வசனம் பாருங்க. உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷனண்டையில் அடக்கம் பண்ணினார்கள். நிறைய ஆங்கிலிக்கன் சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு பின்னாடியே கல்லறை இருக்கும். தெரியல ஏன்னு, இந்த இதனாலதான் இருக்கு. ஏன்னா ரொம்ப தூரம் போய் புதைச்சிட்டு வந்தா லேட் ஆகுன்னு சொல்லி பக்கத்திலே குழிய தோண்டு அங்கேயே புதைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்துல போடுறதுக்கு வசதியா இருக்குன்னு பண்ணிட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்க, 11வது வசனம் பாருங்க. சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. சபையில சேரணும்னா பயம் வந்துச்சு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கிறிஸ்துவனுடைய சபையில நான் ஒரு அங்கமா இருக்கணும்னா நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயம். ஆனா இன்னைக்கு நம்ம கேட்கிற பிரசங்கம் தலைகீழா இருக்கா. நீ எப்படி வேணாலும் வாழு, கர்த்தர் உன்னை நேசிக்கிறாரு. எப்படி இருக்க முடியும்? ஓரின சேர்க்கையில உள்ள ஆளு அவர் பிஷப்பா இருக்காரு, அவர் போதகரா இருக்காரு, எப்படி அந்த சர்ச்சை விளங்கும்? எப்படி நீங்க ஒரு பரிசுத்தத்தை பத்தி பேச முடியும்? சிந்திச்சு பாருங்க. எத்தனையோ பாவங்கள் இருக்கு, அது ஒன்றை மட்டும் எடுக்காதீங்க, எவ்வளவோ காரியங்கள். அப்ப என்னன்னா முதல்ல அங்க கர்த்தருடைய சபையில ஒழுக்கமில்லை, ஒரு டிசிப்ளின் இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இதுதான் தண்டனை என்று சொல்லக்கூடிய அடையாளமாக முதல்ல அதை செய்யறாரு. அப்ப என்னன்னா கர்த்தருடைய திருச்சபையில பரிசுத்தமாக வாழ வேண்டிய ஒரு அவசியம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக வாழ்றோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தருக்கென்று வாழ முடியும். இன்னைக்கு வர்ஷிப் ஆரம்பிக்கும் போது அண்ணன் ஏசாயா 6வது அதிகாரம் வாசிச்சாங்க. என்ன, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்த எல்லாருமே பயந்தாங்க. ஐயோ நான் அதமானேன், ஐயோ நான் அதமானேன். நீங்க வேதவசனம் முழுவதும் எடுத்து பாருங்க. சிம்சோனுடைய அப்பா மனோவா, ஐயோ நான் தேவதூதனை பார்த்துட்டேன், மரிக்க போறேன், பயம். நான் தேவனை பார்த்துட்டேன். யாக்கோபு,
ஐயோ நான் கடவுளை நான் தேவனை பார்த்துறேன், தேவதூதனை பார்த்துறேன், அவ்வளவுதான் செத்து போனேன். இல்ல நீ சாக மாட்ட. எல்லாருக்கும் அந்த பயம். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த யோவான், அவர் மார்பில் சாய்ந்திருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எப்படி மேல் வீட்டு அறையில உட்கார்ந்து எல்லாருடைய பாதங்களை கழுவி கொண்டு உட்கார்ந்து ராப்போஜனை பத்தி கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றார், இன்னைக்கு ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு சொல்லி. இப்ப நம்மால் பேதருக்கு மண்டை குடையுது. ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னா யாரு 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 நானான்னு எல்லாரும் கேட்கிறாங்க. இப்ப பேதர் என்ன செய்யறாரு, யோவான்ட்ட காட்டுறாரு, சையை காட்டுறாரு. அப்போ யோவான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து மார்பிள சாஞ்சிருக்கிறார், தோல்ல சாஞ்சிருக்கிறார். எப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பாருங்க. பேதர் கண்ணை காட்டுறாரு, கேளு நீ கேளு நீ கேளு நீ கேளுன்னு. அந்த அளவுக்கு க்ளோஸா இருந்த யோவான் இப்ப பத்ம தீவுல இருக்கிறாரு. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவ சந்திக்கிறார். நீங்க 1வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து பாருங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அதாவது யோவானுக்கு அந்த காலத்துல இருந்த ஒரு பெரிய காரியம் என்னமோ அதை தான் எழுதுறாரு. அவர் பார்த்ததுல பெருசா இருந்தது அதான். அவர் பார்த்ததுல பெருசா இருந்தது அக்னி ஜுவாலை. அதனால அவர் கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். எப்படி செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நான் பரலோகம் போனேன், ஆண்டவரோட உட்கார்ந்து இருந்தேன், கான்பரன்ஸ் டேபிள்ல உட்கார்ந்து இருந்தேன், புக்கு கொடுத்தாரு, பாயா கொடுத்தாரு, தேவதூதனுக்கு ஃபேன் வை, இப்படி கட்டுக்கதை சொல்றவனுக்கு தயவு செய்து நம்பாதீங்க. இதெல்லாம் பொய், வண்டியா சொல்ற பொய். நீங்க வேத வசனத்துல பாருங்க, யாராவது ஒரு மனுஷன் கர்த்தருடைய மார்புல சாய்ந்திருந்த யோவான் அவரை பார்த்த போது, அவரை தரிசனத்துல பார்த்தது போது, நான் செத்தவனை போல கிடந்தேன். நானும் இயேசு கிறிஸ்து அப்படியே நடந்து போனோம். ஒரே பசுமையா இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, அள்ளி விளையாண்டாரு. அது எந்த ஆண்டவர்? என்ன ஒரு மதியினம் யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இத சொன்னவங்க சாதாரண மக்கள் இல்ல. ஒரு சில பெரிய ஊழியமா நல்லா பண்ணவங்க எல்லாம் இன்னைக்கு கீழ்த்தரமா போனது வேற ஏதோ காரணத்தினால. அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையா, அதனாலதான் நான் சொன்னேன், எரேமியா 23:28 சொன்னது போல தீர்க்க தரிசனம் சொன்னாலுங்க கர்த்தரால வல்லமையா பயன்படுத்தப்பட்ட மக்கள். ஆனா இன்றைக்கு எங்கேயோ வழி விலகி போய் மக்களை சோரம் வைக்கக்கூடிய மக்களா மாறிட்டாங்க. செத்தவனை போல கிடந்தேன். எப்படிங்க யோவான் சொல்றாரு, நான் தாவி கட்டி பிடிச்சிட்டேன்ல சொல்லணும், இயேசு கிறிஸ்து என்ன மார்போடு அணைத்து கொண்டார்கள் சொல்லணும்? இல்ல, அவர் இன்றைக்கு ராஜாதி ராஜாவாய் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு சகலத்தையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வரப்போகிறார். அவர் வரும்போது பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகுது. அவர் வரும்போது முன்னாடி வந்த மாதிரி வரப்போறது இல்ல, அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவரை கண்டு எல்லாம் என்ன நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் பாருங்க. அவர் வரும்போது யூதர்கள் அழுகிறாங்க, ஐயோ பாறை எல்லாம் எங்க மேல விழுந்து நாங்க செத்து போயிட மாட்டோமா, அவருடைய பிரசன்னத்தை எங்களால பார்க்க முடியாது, எங்க மேல கல்லுகள் விழட்டும், பாறைகள் விழட்டும், நாங்க சாக போறோம்னு கேட்கிறாங்க. அதான் வேதவசனம் சொல்லுது. சபை பரிசுத்தமா இருக்கணும்னா கர்த்தருக்குரிய பயபக்தி இருக்க வேண்டும்.
கர்த்தருக்கான பயபக்தி இல்லாததுனாலதான் நம்ம கிட்ட இன்னைக்கு பரிசுத்தம் இல்ல. சபையில ஒரு ஒழுக்கமான ஒரு பயபக்தி இல்ல, ஒரு டிசிப்ளின் இல்லைன்னா நம்மளால ஒரு சரியான வாழ்க்கை வாழ முடியாது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் ஒரு செய்தி சொல்லி கொடுக்கிறேன். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தரை முழுமையா நேசிக்கிறவங்க ஏன் என்ன பாவத்துக்கு அடிமையாகிறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்களால பாவத்தை வெறுக்க முடியல. ஏன் பாவத்தை வெறுக்க முடியல தெரியுமா? தேவனுக்குரிய பயபக்தி இல்லாதனால. நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், என் பாவத்தையும் நேசிக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன், எனக்கு என்ன வேணுமோ அதையும் நேசிக்கிறேன். மாம்ச இச்சையை நேசிக்கிறேன். அதான் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேரோட கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன? நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன், உலகத்தை நோக்கி என்னுடைய உலக இச்சைகள் இது காரியத்துக்காக போனேன், கர்த்தர் கூப்பிட்டாரு, நான் திரும்பினேன், கர்த்தர் இந்த பக்கத்தை கூப்பிடுறாரு, முழுமையா திரும்பல, நான் இவ்வளவு தூரம் தான் திரும்புறேன். இந்த பக்கம் உலகத்தையும் பார்க்க முடியுது, இந்த பக்கம் கர்த்தரையும் பார்க்க முடியுது. நான் இந்த பக்கமும் போல இந்த பக்கமும் போல, நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதுல எப்படி இருந்தனோ அப்படியே இன்னைக்கு இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் ஆனாலும் அவங்க அதே பாவத்தில் இருக்கிறாங்க, அதே காரியம், அதுல இருந்து விடுதலை ஆகிறது கிடையாது. கல்யாணம் ஆகும்போது இருந்த ஒரு அன்பு 10 வருஷம் கழிச்சு, இல்ல 15 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் என்ன ஆகுது? அதே நிலைமை. காரணம் என்னன்னா, முழுமையா திரும்புறதே இல்லை. ஏன்னா எனக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயபக்தி இருக்கணும். அதனாலதான் யோவான் எழுதுறாரு, நான் செத்தவனை போல இருந்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, என்னை நோக்கி பயப்படாதே. ஆண்டவர் சொல்ற காரியம் பயப்படாத. என்ன, நீ சாக மாட்டேன்னு சொல்றதுக்கு அர்த்தமா? நான் தான் ஆதியும் அந்தமா இருக்கிறேன். ஏன்னா எப்ப எல்லாம் நீங்க பாருங்க, எல்லாரும் தேவனுடைய பிரசன்னத்துல வந்த உடனே they were all terrorized. பயம். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தேவனா? இன்றைக்கு அந்த பயபக்தி இல்லாதனாலதான் சபை இந்த அளவுக்கு தூசிக்கப்படக்கூடிய ஒரு காரியம். சபையில சினிமா பாட்டு பாடுறான், சபையில டான்ஸ் ஆடுறான், சபையில செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்யறான். கேட்டா கர்த்தர் சொன்னாரு. அது எந்த கர்த்தர் நமக்கு தெரியாது, வேத வசனத்தில் உள்ள கர்த்தர் கிடையாது. அது மட்டும் என்னால சொல்ல முடியும். ஏன்னா வேத வசனத்தில் உள்ள கர்த்தர் என்ன கொண்டு வருவாரு? உங்களுக்கு தேவன் பேர்ல ஒரு பயபக்தியும், தேவனை குறித்த ஒரு தாக்கத்தையும், ஒரு ஒழுக்கத்தையும், ஒரு பக்தி விருத்தியும் தான் கொண்டு வரும். தேவனுடைய பிரசன்னத்துல வரும்போது உட்காந்து தேவன் கூட உட்கார்ந்து இது பண்ண முடியாது. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் போன உடனே ஆண்டவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன்னு. ஒன்னும் கிடையாது. பார்த்த மாத்திரத்தை அவ்வளவுதான், ஃபிக்ஸ்ட் ஆன் தி ஃப்ளோர், ஸ்ட்ரைட், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்லை. வாயே திறக்காது, பே 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 பெப்ப பே தான், ஒண்ணு திறக்காது. தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த ஒரு மகிமை, அந்த ஒரு ஆவு பார்க்கும்போது நமக்கு அப்படியே தான், அவ்வளவுதான், ஆதான் எல்லாம் போய் வெளியே வரும், அவ்வளவுதான். ஒன்னு நமக்கு அவருடைய மகிமையை பார்க்கும்போது நம்மளால, அதாவது நீங்க எண்ணி பார்க்க முடியாதுங்க. அவருடைய அதை குறிச்ச அந்த டெஸ்கிரிப்ஷன், அந்த அவருடைய இது எப்படி இருக்கு, பரலோகம் எப்படி இருக்கு, தேவன் எப்படி இருக்கார், அவர் சிங்காசனம் எப்படி இருக்கு, அவங்க இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு, தேவதூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, கேருபீன்கள் எப்படி இருக்கிறாங்க, சேராபீன்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி அவங்க பாடுறாங்க, அதெல்லாம் நம்மளால ஒரு ஆர்டிஸ்டிக்கா கூட நம்ம கனவுல கூட கற்பனை பண்ண முடியாது. ஏதோ யோவான் அவர் தெரிஞ்சதை எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப என்னன்னா, சபை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அதனாலதான் 7 சபைகளுக்கு கடிதம் எழுதுறாரு ஆண்டவர். வெளிப்படுத்தின விஷயம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல அவர் ஒவ்வொரு சபைக்கும் சொல்லக்கூடிய ஒரு காரியம். பெருகம சபைக்கு சொல்லக்கூடிய 16வது வசனம் பாருங்க. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். யாரு? கர்த்தரே நான் உங்க கூட யுத்தம் பண்ணுவேங்கிறாரு. எது? நீ பரிசுத்தமா இல்லைன்னா, நீ மனம் திரும்பி வரலன்னா நானே உனக்கு எதிரா. எது? கர்த்தருடைய பெயர்ல நடக்கக்கூடிய சபை, அதுக்கே சொல்றாரு நான் உங்க கூட யுத்தம் பண்ணுவேன்னு. அடுத்து தயட்டீராவுக்கு சொல்லக்கூடிய பாருங்க, 21வது வசனம் பாருங்க. அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி
எது? அவனை வந்து சுகமில்லாதவனாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். என்ன? அவருடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். ஒரு சபைக்கு தண்டனை கொடுக்கிறான்னு எல்லா சபைகளுக்கும் அவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் அதை செய்வேன். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின் படியே பலனளிப்பேன். அப்ப என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வருவேன்னு. அடுத்து சர்தே சபைக்கு சொல்லக்கூடியது 3வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். யாரு? அவர் சொல்றார், நான் திருடனை போல உன் மேல வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். உனக்கு தெரியாது, நானே திருடன் போல வருவேன். அடுத்து லவோதிக்கே சபைக்கு சொல்லக்கூடிய 19வது வசனம் பாருங்க. நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிப்பேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. எப்படி? நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, 7 சபையில 5 சபைகளுக்கும் நீ மனம் திரும்பு. இல்லைன்னா நானே உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவேன், நானே திருடனை போல வருவேன், நானே உன்னை உபாதையில தள்ளி உன் பிள்ளைகளை கொல்லுவேன், நானே என்ன பண்ணுவேன், உன்னைய மனம் திரும்பலைன்னா உன் மேல திருடன் போல வருவேன். அப்ப என்ன சொல்றாரு? சபையினுடைய சீர்திருத்தம், சபை சர்ச் டிசிப்ளின் என்பதை மிக தெளிவாக கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப என்ன, நம்ம வந்து ஒரு அப்போ பரலோகத்தினுடைய முன்மாதிரியா சபையா இருக்கணும்னா, சபை பரிசுத்தமா வாழனா இட் ஹாஸ் a implication upon the church. நமக்கு அதனால ஒரு காரியம் உண்டு. நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துக்கு வாங்க, 20வது வசனம் பாருங்க. ஆகிலும் நான் வந்து, இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. 1வது கடிதம் எழுதினாரு. அதாவது மொத்தம் கொரிந்து சபைக்கு அவர் எழுதினது 4 கடிதம். நம்மகிட்ட இருக்குது 2வது கடிதம், 4வது கடிதம் மாத்திரம்தான். முதல் கடிதம் கிடைக்கல, 3வது கடிதமும் கிடைக்கல. அது ரொம்ப மோசமான சபையா இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. முதல்ல அவங்க எல்லாம் பயங்கர இதாகிறாங்க. அதுக்கப்புறம் தீத்துவ அனுப்புறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க போய் தீமோத்தேயு போயிட்டு வர்றாரு. இப்போ 4வது முறையா நமக்கு இருக்க 2வது முறையா அவர் கடிதம் எழுதும்போது என்ன சொல்றாரு? நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோவென்றும் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோல் சொல்லுதல் இருமாப்பு கலகங்கள் ஆவிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும் மறுபடியும் நான் வருகிற போது ஏற்கனவே இருந்துச்சு, இப்ப மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நீங்க மனம் திரும்பாம இருக்கக்கூடாது. என்ன சொல்ற? நீங்க இப்படி இருந்த, ஆனா இப்ப நீ இப்படி இருக்க கூடாது. நான் முதலே சொன்னேன், மறுபடியும் சொல்றேன், இப்படிப்பட்ட பாவத்துல நீ இருக்கக்கூடாது. நீ மனம் திரும்பு. 13வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் பாருங்க. இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன். இந்த 3ஆம் தரம் உங்களிடத்தில் வருகிறேன். சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்த போது சொன்னது போல இப்பொழுது தூரமா இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் நான் வரும்போது அதே மாதிரி இருந்தீங்க. நம்ம டிரான்ஸ்லேஷன் அதே மாதிரி இருந்தீங்க, படவா பாத்துக்கோ, பேத்து சொல்றாரு, சபைக்கு எழுதுறாரு. நான் உங்களை தப்ப விட மாட்டேன், ஏன்னா நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பு பூர்ணமடைன்னு விரும்புறேன், நீங்க ஒருத்தர் கெட்டு போக கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம். ஏன்னா அந்த நேசம் இல்லைன்னா நீ எக்கேடு கெட்டு போன்னு விட்டுருவோம். யோசிங்க, ஒரு பிள்ளை ஏன் கண்டிக்கிறோம்?
பாசம் இருக்கிறதுனாலதான் கண்டிக்கிறோம். இப்போ உங்க பிள்ளை இல்லாம நம்ம பிள்ளை இல்லாம அந்த இதுல வந்து வேற ஏதாவது பிள்ளை தலையில தொங்கிட்டு இருந்தா என்ன சொல்லுவீங்க? பாரு எவன் பெத்த பிள்ளைய எப்படி இதே இது உங்க பிள்ளைன்னா ஏன் சொல்றோமா? ஏன் நேசிக்கிறோம். பவுல் அதான் சொல்றாரு, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்கள்கிட்ட 2 தடவை வந்துட்டேன், 3ஆவது தடவை வர்றேன், 3ஆவது தடவை வரும்போதும் அதே மாதிரி பாவத்தில் இருந்தீங்கன்னா உங்களை தப்ப விடாமல் என்ன பண்ணுவேன்? முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். முன்னறிவித்து நான் இப்பவே எழுதுறேன். நீ என்ன பண்ணு, தப்ப விட மாட்டேன், ஜாக்கிரதையான்னு. அதனாலதான் அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, சபையை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம். சபை வந்து ஒரு பரிசுத்த மனவாட்டியா இருக்க வேண்டும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 11:2 சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒப்பு கொடுக்கப்பட்ட சபையாகிய கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை. ஐ ஹேவ் a godly jealous for you. அது ஒரு ரொம்ப டீப்பா அவருடைய இருதயத்திலிருந்து வரக்கூடியது. ஐயோ சபையே, நீ பரிசுத்த மனவாட்டி, உன்னுடைய மணவாளனாகிய கிறிஸ்து வரப்போகிறாரு. அவர் வரும்போது நீ குற்றமில்லாதவளாய் இருக்கணும், குற்றமில்லாதவளாய் இருக்கணும். நான் போயிட்டு உனக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வர்றேன்னு சொன்னாரு. அவர் திரும்பி வரும்போது நீ அவருக்கென்று வாழலைன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து ராணுவத்தில் வேலை பார்க்குறீங்க, உங்க அன்பு மனைவிட்ட சொல்லிட்டு போறீங்க, ஏம்மா நான் ராணுவத்துக்கு போறேன், போயிட்டு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவோம், நம்ம 2 பேரும் நிச்சயம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு போட்டோ வாங்கிட்டு ஒரு லெட்டரை எழுத்து வச்சுட்டு அங்க ராணுவத்துக்கு போகும்போது அங்க உங்க படத்தை எடுத்து வச்சுட்டு, இந்த கல்யாணம் பண்ண போறேன், இதுதான் என் மனைவி, இந்த மனைவிக்காகத்தான் நான் எல்லாம் செய்யறேன்னு சொல்லி அவன் வந்து யுத்தத்திலே எல்லா அதுலயும் பாடுபட்டுட்டு எல்லாம் அந்த போட்டோவை பார்த்துட்டு சாக பார்த்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி சாகிறதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துட்டு, இந்த போர்ல செத்தாலும் பரவாயில்ல, ஐ லவ் யூ டார்லிங், ரைட் ஓகே, பைசனை வச்சு போராடி எல்லாம் பண்ணிட்டு சர்ப்ரைஸா என் மனைவியை நான் என்ன நிச்சயிக்கப்பட்ட பண்ண பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவளுக்காக எல்லாமே வாங்கிட்டு, அவன் எழுதின கடிதத்தெல்லாம் ஒரு இதா பண்டுலா எடுத்துட்டு, பூவை வாங்கிட்டு, சாக்லேட்டை வாங்கிட்டு, எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் போது அந்த அம்மா இன்னொரு பாய் ஃப்ரெண்டு கூட பப்புக்கு போயிருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போறாரு, நான் உனக்காக என் ஜீவனையை கொடுக்குறேன், நான் போறேன், போய் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு வந்து நான் உன்னை கூட்டு போறேன், நீ என் கூட எப்போதும் இருக்கும்படியா. யோவான் 14 முதல் 3 வருஷம் தான் சொல்றாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிப்பட்டு நீங்கள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறதற்காக நான் உங்களை கூட்டி கொண்டு போவதற்கு திரும்ப வருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் திரும்ப வரும்போது நம்ம வேறொரு ஆள் கூட போயிட்டு இருந்தோம்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. அந்த இராணுவத்திலிருந்து வர்ற அவனுக்கு எப்படி ஒரு மனநிலை இருக்கும்? அவங்க அம்மா கதவை திறந்து, ஐயோ நீங்க வந்துட்டீங்களா, அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூட பப்புக்கு போயிருக்குன்னா, எனக்கு அருமையானவர்களை சிந்திச்சு பாருங்க. அதான் சொல்றேன், சபை பரிசுத்தமா எப்பொழுதும் கர்த்தருக்கென்று ஆயத்தமாய் இருக்கக்கூடியதாய் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு முறையும் செய்தி கேட்கும் போது கேட்டு கேட்டு, ஆண்டவரே என்னைய மாற்றுங்க, என்னைய மாற்றுங்க, என்னைய உருவாக்குங்க, நான் உமக்கு உகந்த பாத்திரமா வரணும் ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறை இருக்கோ என்னைய மாத்துங்க ஆண்டவரே. என் மனைவியே இல்ல, என் பிள்ளையே இல்ல, என் புருஷனை இல்ல, என் பாஸ்டர் இல்ல, என்னைய மாத்துங்க ஆண்டவரே. அதான் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ஒரு பரிசுத்தமான ஒரு காரியம். எபேசியர் 5:25 ஒரு கணவன் மனைவி உறவோட ஒப்பிட்டு சொல்லும் போது எப்படி சபையும் மணவாளனாகிய கிறிஸ்துவையும் சொல்றாரு, ஒரு கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்த மணவாட்டியாய், எந்த ஒரு குறையும் எந்த ஒரு கரையும் இல்லாதபடி நம்ம எப்படி ஒரு ஆண்டவருக்கு என்று உகந்த ஒரு மணவாட்டியாய் இருக்கக்கூடியதா. அதனாலதான் நம்ம வந்து என்னன்னா, ஒரு கர்த்தருக்கென்று ஒரு பக்தி வைராக்கியமாய் எந்த ஒரு பாவம் எந்த ஒரு கரை இல்லாம நம்ம வாழ வேண்டியது மிகவும் அவசியம். சபை அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கத்தில் இருக்கணும். ஏன்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். நமக்குள்ள நம்ம இருதயத்திலிருந்து வரக்கூடிய எல்லா காரியங்களையும் நம்ம சீர்தூக்கி சரி பண்ணி இதை எப்படி மாற்றணும் என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடியதா. அதுல முக்கியமானது என்னன்னா, சபை டிசிப்ளின்ல சில நேரங்கள்ல எல்லா டிசிப்ளினும் ஈஸியானது கிடையாது.
உங்களுக்கு பிடிக்காத சில காரியங்களை நீங்க செய்ய வேண்டி இருக்கும். முறுமுறுப்பு இல்லாம, பெருமை இல்லாம, மனத்தாழ்மையா செய்ய கற்றுக்கொள்ளணும். கர்த்தர் சில நேரங்களில் உங்களை சோதிக்கிறதுக்காக அதை அனுமதிப்பாரு. ஆனா அதுல அந்த சோதனையில விழுந்து போறவங்க நிறைய பேர் உண்டு. இப்ப இப்படி யோசிங்க, உங்க வீட்டுல நீங்க உங்க பிள்ளைய கண்டிக்கிறீங்க ஏதோ ஒரு காரியத்துக்காக. அந்த பிள்ளை இனிமேல் நான் என் வீடே வேணாம், வீட்டை விட்டா போயிடுறான். இல்ல உங்க பிள்ளை ஒரு தப்பு பண்ணான்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போன அனுப்பிச்சிடறோம். இல்ல, வீட்டை விட்டு வெளியே போறோமா என்ன? கிடையாது. அதே மாதிரி சபையில சில காரியங்கள் இடைஞ்சலாக உங்களை திருத்தக்கூடிய காரியம் வந்தா நீங்க இங்க இருந்து வீட்டை விட்டு போற மாதிரி போக கூடாது. நான் போக மாட்டேன், இனிமே வரமாட்டேன். யாருக்கு இல்ல நஷ்டம்? சிந்திச்சு பாருங்க, யாருக்கு நஷ்டம்? ஐயா, நீ வராதனால சபை நடக்காதுன்னு நினைக்காத. நீ வராதனால கர்த்தர் சபையை கட்டுறதை நிறுத்துவார்னு நினைக்காத. ஆனா உன்னைய திருத்துறது கர்த்தர் வார்த்தை கொடுக்குமா, அதை கேட்டு நீ திருந்துறியா? அந்த வார்த்தையின்படி நம்ம ஒரு பரிசுத்த மனவாட்டியா வாழ்றோமா? ஒரு பயபக்தியா கர்த்தருக்கு வாழ்றோமா? அப்படி வாழும் போது என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? அத மாதிரி சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கென்று நான் வைராக்கியமாய் வாழும் போது எனக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, ஒரு பரிசுத்தமா. அப்பாடா, நான் இப்ப பொய் பேசுறதே விட்டுட்டேன், எவ்வளவு சுதந்திரமா இருக்கு தெரியுமா? பாருங்களேன், நான் முன்னாடி பயங்கரமா கோவப்படுவேன், இப்ப கோவப்படுறதே விட்டுட்டேன், எனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, என்ன நடந்தாலும் நன்றி ஐயான்னு இருக்கிறேன். இருந்து பாருங்க. என்ன கேட்பாங்க, எப்படிங்க நீங்க எப்ப பாரு அமைதியா இருக்கிறீங்க? உடனே சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. பாத்தியா, எனக்கு நல்லா தெரியுது, என்ன நான் எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு தெரியுது. அப்ப என்னன்னா நம்ம எப்பொழுதும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும், அது பரலோக சந்தோஷம். நீங்க பரிசுத்தமாக ஆக உங்களுக்குள்ள வரக்கூடிய ஜாய் இருக்கு பாருங்க, உங்களுக்குள்ள வரக்கூடிய சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது கண்டேஜியஸ். அது அடுத்தவங்களை போய் பிடிச்சுக்கணும். இல்லைன்னா என்ன சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். என்னமோ அவங்க என்னமோ ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லைங்க. இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஆனா என்னன்னா சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியரங்க மாதிரி. ஹாப்பினஸுக்கும் ஜாய்க்கும் வித்தியாசம் தெரியணும். ஹாப்பினஸ், நான் ஹாப்பியா இருக்கிறது, இட்ஸ் பிகாஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். என்னை சுற்றி நடப்பதனால வர்றது ஹாப்பி. பட் ஜாய் இஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஹோலி ஸ்பிரிட். ஜாய் இஸ் அ இன்டர்னல் ஒன். அது பரிசுத்த ஆவியினால வரக்கூடியது. ரோமர் 15:13. இட்ஸ் ஜாய். அது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அது அவர்கிட்ட இருந்து வரக்கூடியது. அப்ப என்னன்னா என்ன நடந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா நம்ம எப்படி இந்த பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லும்போது மத்தேயு 13வது அதிகாரத்தில் அந்த ஓமானம் சொல்றாரு. ஒரு முத்த நல்ல தேடின வியாபாரி என்ன பண்றாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த முத்தை வாங்கின உடனே அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது. ஒரு நிலத்துல ஒரு புதையலை பார்க்கிறாரு, உடனே என்ன பண்றாரு, ஒளிச்சு வச்சுட்டு போய் அந்த இதை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொண்டு வந்த இடத்த வாங்கின உடனே அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் வருது பார்க்கிறோம். பாத்தீங்களா? அதே மாதிரி கர்த்தருக்குன்னு நம்ம எல்லாவற்றையும் இழுத்து விட்டு இழந்து நம்ம வரும்போதும் நமக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷம் வரும். அது ஒவ்வொரு தனி மனுஷனுக்குள்ளே வரணும். பேதுரு இதை எழுதும்போது, கஷ்டப்படுற மக்களுக்கு எழுதும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் பிதாவும் ஆசீர்வதிக்கப்படுவாராக. அவர் தம் மிகுந்த இரக்கத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும்ப பண்ணி படுவதன் மூலம் அழியாத, மாசில்லாத, மறைந்து போகாத ஒரு சுதந்திரத்தின் மூலம் உயிருள்ள நம்பிக்கைக்கு நம்மை மீண்டும் பெற்றெடுத்தார். பரலோகத்தில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டவர்கள் கடைசி காலத்தில் வெளிப்படுத்தப்படுவதற்கு ஆயத்தமான ரட்சிப்புக்காக விசுவாசத்தினாலே தேவனுடைய வல்லமையால் காக்கப்படுகிறார்கள். இதில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். ஆனால் இப்போது சிறிது நேரம் தேவைப்பட்டால் நீங்கள் பல்வேறு சோதனைகளால் வருத்தப்பட்டு இருக்கிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் உண்மைத்தன்மை அழிந்து போகும், தங்கத்தை விட மிகவும் விலை மதிப்பற்றது. என்னன்னா
நமக்கு வந்து உள்ளுக்குள்ள எங்க இருந்து வருதுன்னா அந்த அஷ்யூரன்ஸ் நமக்குள்ள அந்த உறுதி எங்க இருந்து வருதுன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமா வருது. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நமக்குள்ள வரும்போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஜென்டில்னஸ், இச்சை அடக்கம், விசுவாசம், மனத்தாழ்மை, கட்டுப்பாடு, இது எல்லாம் உள்ளதா வந்து நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை ஒரு வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய மக்களாக மாறுது. அதனால நமக்குள்ள என்ன ஒரு அந்த சந்தோஷம் உண்டாகிறது. அந்த சந்தோஷம் என்ன பண்ணுது, நம்மளை கர்த்தருக்குள்ள வர்த்திக்க பண்ணக்கூடியதா. அதுல 8வது 9வது வசனம் பாருங்க. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். என்ன இங்கேயும் ஒரு சந்தோஷமா மனசுக்குள்ள அப்படி ஒரு பரலோகம், அதே மாதிரி நம்ம போகும்போதும் அங்க கர்த்தரோட இருக்கும்போது நம்ம பரலோகத்துல போய் சேர்க்கக்கூடியதா. அப்ப என்னன்னா, நம்ம என்ன பாடு வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன வந்தாலும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்ப என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நம்ம சபையில ஒரு ஒழுக்கமாக ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றாற்போல் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்குத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ சர்ச் டிசிப்ளின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சபையில நம்ம எப்படி இருக்கணும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டும், நம்ம எப்படி மற்றவர்களுக்கு ஒரு தடை இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம மற்றவர்கள் நம்மை குற்றம் சாட்டாதபடிக்கும், நம்ம மற்றவர்களுக்கு ஒரு தடை உண்டு பண்ணாதபடிக்கும் நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம பார்த்து நம்மளை சரியான முறையில் வழிநடத்தக்கூடியதா. அப்ப என்ன, நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் நம்மளுடைய நடை, உடை, பாவனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல், நம்ம மற்றவர்களோடு பழகக்கூடிய காரியம், இது நடை, நம்முடைய நடக்கைகள். உடை என்ன, நம்ம எப்படி உடுத்துறோம், நம்மளுடைய உடை மற்றவர்களுக்கு தடையாய் இருக்கிறதா. நம்ம என்ன, ஒரு சிலர் என்ன பண்ணாலும் சொல்லுவாங்க, ஆனா என்னன்னா நம்ம மற்றவர்களுக்கு ஒரு தடை இல்லாதபடி உடுத்தக்கூடிய மக்களா இருக்கிறாங்களா. நான் அதனாலதான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். நீங்க யாராவது நீங்க கரெக்டா ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா இல்லையானா உங்க அப்பாட்ட கேளுங்க, கரெக்டா சொல்லுவார். ஏன்னா அவர் தெரியும், ஒரு பொம்பளை ஒரு மகன் எப்படி ஒரு மனுஷன் எப்படி பார்ப்பான்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் சொல்லிடுவார், இந்த ட்ரெஸ் போடு போடாதன்னு சொல்லிடுவார். இல்லை உங்க புருஷன்ட்ட கேளுங்க, இல்லை வேற யார்ட்டையாவது கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. எப்பவுமே நான் பெண்கள்கிட்ட சொல்றது ஒண்ணுதான், உன்னை பார்த்து உன்கிட்ட பேசுறேன், உன் கண்ணை மட்டும் பார்த்து பேசினா நீ கரெக்டா ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு அர்த்தம். ஹலோ, சிம்பிள் டெஸ்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. உன் கண்ணை மட்டும் பார்த்து, உன் முகத்தை மட்டும் பார்த்து பேசினா நீ கரெக்டா ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு அர்த்தம். வேற எங்கேயாவது கண்ணு மேய விட்டீங்கன்னா நீங்க சரியா போடலன்னு அர்த்தம். சிம்பிள். ஆண்களும் அதே மாதிரி அரை ட்ரௌசர் போடுறது, இதை போடுறது, சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப கேஷுவலா வர்றது. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எதுக்கு சண்டே மார்னிங் சூட் போட்டு தான் வர்றீங்க அப்படின்னு. ஒன்று, நம்ம ஊர்ல குளிருது, அது வேற விஷயம், சரியா, நம்ம லண்டன்ல இருக்கிறோம், அதனால எப்பவுமே குளிருது. ரெண்டொன்று என்னன்னா, ஐ ஆல்வேஸ் பிலீவ் வி வேர் த பெஸ்ட் டு பி இன் த சர்ச். நான் என்கிட்ட இருக்கிறதுல ஒரு சிறந்ததை நான் போட்டுக்கொண்டு, ஏன்னா நான் கர்த்தரை பார்க்க வர்றேன், அதனால கர்த்தருடைய பிரசன்னத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்க வர்றேன், அதனால ஐ வில் ட்ரை டு ட்ரெஸ் அப் பெஸ்ட். இப்ப நீங்க மேலை நாடுகள்ல வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பூரா அரை டவுசர் போட்டு பிரசங்கம் பண்ற ஆளுங்க நிறைய வந்துட்டாங்க. அங்கே இங்கே நடந்துக்கிட்டு அரை டவுசர் போட்டுட்டு இது பண்ணிட்டு கோமாளித்தனம் பண்றவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அது இல்லை. ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு அரை டவுசர் போட்டு மேலே நின்று இங்கே நடக்கிறவன் அடுத்தவனை பார்த்து சொல்ல முடியுமா? நாங்கள் மலேசியாவில் இருக்கும்போது அங்கே உள்ள போதவர் சொல்லுவார், மலேசியன் சர்ச்சில் அவங்க சைனீஸ் அவங்க டவுசர் போட்டாங்கன்னா ரொம்ப
அவ்வளோ சின்ன டவுசர் எங்கே தப்பாங்கன்னு நமக்கே தெரியாது, அப்படித்தான் போட்டு வருவாங்க. அவர் சொல்லுவார், அடிக்கிறதுக்கு சொல்லுவார், பீச்சுக்கு போட்டு வர்ற மாதிரி சர்ச்சுக்கு போட்டு வராதீங்க பாரு. ஏன்னா நிஜமாவே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பீச்சுக்கு போகிறாங்களா இல்லை சர்ச்சுக்கு வராங்களா நம்மளே கண்டுபிடிக்க முடியாது. அப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. சபைக்கு அப்படி வர முடியாது. அது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேர் யுவர் பெஸ்ட், எதாக இருந்தாலும் சரி, அது என்ன கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிற மாதிரி நல்ல நீட்டாக ஒரு இதாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சபையில் அப்படி எனக்கு துணி வாங்க முடியலன்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தரும் கிடையாது. சரியா? அப்படி இருந்தால் சொல்லுங்கள், அது வாங்கி கொடுக்குறேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி நல்லா உடுத்தி நம்மளுடைய நடை உடை பாவனை. பாவனை என்பது என்ன? நம்ம ஒருத்தரோடு ஒருத்தர் பழகக்கூடிய விதம். நம்ம எப்படி பழகுறோம்? ஒருத்தவங்க சொல்லும்போது நம்ம கேட்குறோமா, இல்லை உதாசீனப்படுத்துகிறோமா, இல்லை நம்ம அவங்களை எப்படி நடத்துகிறோம், ஒருத்தர் அன்புல நடத்துகிறோமா, இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நான் மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் நம்ம கற்றுக்கொள்ளலாம், மாற்றிக்கொள்ளலாம். இதுவரை நம்ம எப்படி இருந்தோங்கிறது இல்லை, இனி நம்ம எப்படி வாழ போகிறோம். அப்போ வெளியரங்கமானது ஒன்று, உள்ளரங்கமானது ஒன்று. முதல்ல உள்ளரங்கமான காரியத்தில் உங்களுக்கு தெரியும் என்ன பாவத்தில் இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். மேபி பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, மேபி உங்கள் கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாமல் கிடையாது. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஆண்டவரே என்னுடைய பர்சனல் வாழ்க்கை மாறணும், நான் இந்த பாவங்களில் இருக்கிறேன், எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும். நான் இன்னைக்கு புரிஞ்சு கொண்டேன் கர்த்தருடைய சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று. அப்போ நான் முதல்ல பரிசுத்தமாக மாறணும். எனக்குள்ள என்னென்ன தேவையில்லாத இச்சைகள், தேவையில்லாத காரியங்கள் இருக்கோ, வார்த்தைக்கு எதிரான காரியம் என் வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதை நான் இன்னைக்கு விட்டுவிட விரும்புகிறேன். எனக்கு உதவி வேண்டும், முதலாவது. இரண்டாவது, எனக்கு உள்ளுக்குள்ள வரக்கூடிய மாறுதல் வெளியேயும் தெரியணும், மற்றவர்கள் காணக்கூடியதாய் வரணும். அப்ப ஆண்டவரே, நான் பரிசுத்தமானாதான் நான் இருக்கிற சபையும் பரிசுத்தமாகும். ஏன்னா நான் வச்சிருக்கிறது பரிசுத்த ஆவி, எனக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி. என்னுடைய ஆவியில உள்ள அந்த பரிசுத்தம் என் எண்ணத்துல வரட்டும், அப்ப என் சரீரத்துல உண்டாகும். இதுதான் சரி. ஆவியில வந்துருச்சு, என் எண்ணத்துல வரணும், எண்ணத்துல வரும்போது என் சரீரத்துல வரும். இங்க முதல்ல சரியாகணும். இப்ப வார்த்தையின்படி என் எண்ணத்தை புதுப்பிக்கிறேன். நான் இப்படி நினைக்கிறது பாவம், இப்படி நினைக்கிறது தவறு. நான் என்ன ஒரு கணவன் மனைவி அன்பாக இருக்கணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், பெற்றோர்களை கனப்படுத்தணும், சகோதர சகோதரி மேல அன்பு செலுத்தணும். நான் ஒருத்தருக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. நான் யார் மேலே எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு காரியமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் சந்தோஷமா எல்லாரையும் அழகாய் நேசிக்கக்கூடிய ஒரு மகளாய் இருக்கணும். அதுல எங்கெங்க எனக்குள்ள குறைகள் இருக்கோ அதை எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இண்டிவிஜுவலா ஒருத்தரும் ஜெபிக்க போறோம். எப்பவுமே தெரிஞ்சு கொள்ளுங்க, மாம்ச பிரகாரமான நம்முடைய கீழ்ப்படிதல் ஆவிக்குரிய முறையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்பயுமே ஒரு சாதாரணமான ஒரு மாம்ச பிரகாரமான காரியத்தை செய்ய சொல்லுவார். சிவந்த சமுத்திரத்தை பிரிகிறதுக்கும் மோசே கோலை தூக்குறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சா? கிடையாது. நீ கோலை தூக்கு, நான் சமுத்திரத்தை பிரிக்கிறேன். இஸ்ரவேலர்களும் அமலேக்கியர்களும் சண்டை போடுறாங்க. மோசே இப்படி கையை தூக்குனா இஸ்ரவேல் ஜெயிக்குது. உடனே 2 பேர் வந்தான். யோசுவா இன்னொரு ஆள் வந்து கையை தூக்கி பிடிச்சான். கையை 2 கல்லை தூக்கி வச்சு உட்காந்து கையை தூக்கி பிடிச்சுக்கிட்டானுங்க. மோசே இப்படியே உட்காந்து இருந்தார். மோசே கீழே விட்டா இஸ்ரவேல் தோக்குது. என்னங்க சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. ஆனா கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், அதை நான் காட்டுறேன். நான் விசுவாசிக்கிறேங்கிறதுக்கு காட்டுவது நான் முன்னாடி நடந்து வர்றது. அதனாலதான் நீங்கள் முன்னாடி நடந்து வர்றதுனால நான் பெரிய ஆளோ இல்லை நீங்கள் சின்ன ஆளோ கிடையாது. முன்னாடி நடந்து வரும்போது என்ன சொல்றீங்க? நான் மாற விரும்புகிறேன், நான் என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு இங்கேருந்து போகும்போது ஒரு புது மனுஷனாய் புது மனுஷியாய் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம் வருகிற ஆகஸ்ட் மாதம்
15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும். அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டெஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.